ஒரு மிகப்பெரிய விஷயம் நடக்குது. அதாவது அவங்க 2 பேரும் கொஞ்சம் கூட எதிர்பாராத ஒருத்தங்க அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வராங்க. அதாவது இந்த மாதிரி மனோஜ் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி அமெரிக்கால இருந்து வந்தாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா அந்த என்கேஜ்மெண்ட் ரிங், அதாவது ஒரு மோதிரம் ஒன்று தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, அதுவுமே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறமா நிச்சயதார்த்தமும் நடந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 2 ஃபேமிலியுமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அமெரிக்காவில இருந்து வந்தவர், அதாவது இந்த மாதிரி பொண்ணோட அப்பா இருக்காருல, அவர் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்குமே இங்கே சில சொந்தங்கள் இருக்காங்க. அதாவது எனக்கு இங்கேயுமே ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு எனக்கு அண்ணன் முறை தான் வேணும். இப்போவாது நான் இங்கே வந்து அவரை சந்திக்கிறது உண்டு. இன்னைக்கு வந்துட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது இங்கே வந்தார் அப்படின்னா எங்களையுமே பார்த்த மாதிரி ஆச்சு, இந்த மாதிரி மாப்பிளையும் பார்த்த மாதிரி ஆச்சுல, அதனால தான் இந்த மாதிரி இங்கே வர சொன்ன இப்போ வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கிட்ட விஜயம் அப்படியே வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துடுறாரு. அவர் வந்ததுமே இந்த மாதிரி கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி நான் வந்துட்டேன், வீட்டுக்கு கீழே தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் இருங்க, நான் போயிட்டு இந்த மாதிரி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழே போயிட்டு அவரை கூப்பிடுறதுக்கு போறாரு. பார்த்தா முத்துக்கு ஒரு அதிர்ச்சி, சார் நீங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவருமே பார்த்தீங்கன்னா உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கப்ப அப்படின்னு பார்த்துட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா மனோஜ் அண்ட் விஜய் அவங்க 2 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சி. என்னது நீங்களா, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி யார் வந்திருப்பாங்க அப்படின்னா அந்த நீதிபதி, அது ரோகிணி மனோஜ் இவங்களோட விவாகரத்து கேஸை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நீதிபதி தான் வந்திருப்பாரு. அவர் தான் அந்த பொண்ணுக்கு பெரியப்பா போல. அதை பார்த்த மனோஜ் விஜயமும் ஐயோ என்னடா நீதிபதியை வந்து நிற்கிறாரு, அவ்வளோதான் அப்போ இந்த கல்யாணமும் நடந்த மாதிரி தான், என்ன சொல்ல போறாருன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.